கிராமங்களில் சொத்து வரி உயர்த்தப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பஞ்சாயத்துகளில் உள்ள ஓலை குடிசைகள், ஓடு, ஆஸ்பெஸ்டாஸ் வீடுகள், கான்கிரீட் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்திற்கும் சொத்து வரியை உயர்த்தியதுடன் புதிய வரியை வசூலிக்க அதிகாரிகளை திமுக அரசு வற்புறுத்தி வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். புதிய சொத்து வரி உயர்வு அறிவிப்பின்படி ஊராட்சிகளில் அதிகபட்சமாக 500 சதுர அடி கான்கிரீட் வீடுகளுக்கு 500 ரூபாயும், ஓட்டு வீடுகளுக்கு 300 ரூபாயும், ஓலை வீடுகளுக்கு 200 ரூபாயும் வசூலிக்கப்படும் என்றும் அவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் சொத்து வரி, குடிநீர் கட்டணங்கள், கழிவுநீர் அகற்றல் கட்டணம் மற்றும் மின் கட்டணங்கள் ஆண்டுதோறும் 6% உயர்த்தப்படுகின்றன என தெரிவித்துள்ளார். மேலும் உணவுப் பொருட்கள் மற்றும் கட்டுமானப் பொருட்களின் விலைகள் பல மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என்று அதிகரித்து வரும் ஊழல் காரணமாக நாட்டிலேயே கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஏழை மக்களின் குடிசைகளுக்கு வரியை உயர்த்தி அவர்களை வேதனையில் ஆழ்த்தியதுதான் திமுக அரசின் சாதனை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சொத்து வரி உயர்வு பற்றி பேச அதிமுகவுக்கு அருகதை இருக்கிறதா என அமைச்சர் KN நேரு கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அம்பி ரெமோ என இரட்டை வேடம் போட்டு அந்நியன் படத்தில் வரும் வசனம் போல பின்றியே என்றுதான் பழனிசாமியை சொல்ல தோன்றுவதாக விமர்சித்துள்ளார். ஓலை குடிசைகள், ஓட்டு வீடுகளுக்கு கூட பல மடங்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருப்பது பச்சை பொய் என்று கூறியுள்ள அமைச்சர், சமீபத்திய 5 ஆண்டுகளின் மாநில மொத்த உற்பத்தியை கணக்கிட்டு ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சி விகிதத்தில் சொத்து வரி வசூலிக்க வேண்டும் என்றும், அப்படி வசூலித்தால் மட்டுமே உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் விடுவிக்கப்படும் என்ற நிபந்தனையை 15வது நிதிக்குழு விதித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். 15வது நிதி ஆணையத்தின் மூலம் மோடி அரசு கடுமையான விதிகளை விதித்தபோது தங்களுடைய சுயலாபத்துக்காக அன்றைக்கு ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டதாகவும், அதன் விளைவாக ஒவ்வொரு ஆண்டும் சொத்து வரி உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்ததாகவும் அமைச்சர் KN நேரு குறிப்பிட்டுள்ளார். ஏழைகள் பாதிக்காத வண்ணம் மிக மிக குறைந்த அளவு சொத்து வரியை விதிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக கூறியவர், பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் சொத்து வரி மிக குறைவாகவே விதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடதொரசலூரில் 4 வயது சிறுமிக்கு டெங்கு பாதிப்பு உறுதியானதை தொடர்ந்து கொசு ஒழிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வடதொரசலூர் கிராம ஊராட்சிக்குட்பட்ட தாய் நகரைச் சேர்ந்த 4 வயது சிறுமி உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிறுமி சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தாய்நகர் மற்றும் அருகில் உள்ள தியாகதுருகம் பேரூராட்சி பகுதிகளில் உள்ள அனைத்து தெருக்களிலும் கொசு ஒழிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையினர் வீடு வீடாக சென்று யாருக்காவது காய்ச்சல் பாதிப்பு இருக்கிறதா என கேட்டறிந்து வருகின்றனர். நீண்ட நாட்களாக தேங்கி இருக்கும் தண்ணீரில் கொசு, புழு இருக்கிறதா என்று ஆய்வு செய்து கொசு ஒழிப்பு பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் பள்ளி வாகனங்கள் ஆய்வின் போது ஒத்துழைப்பு அளிக்காத ஓட்டுநர்கள் மீது வட்டார போக்குவரத்து அலுவலர் கடிந்து கொண்டார். செய்யாறு அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் செய்யாறு, வந்தவாசி, வெம்பாக்கம் வட்டங்களைச் சேர்ந்த 37 தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளின் 232 வாகனங்களை சார் ஆட்சியர் பல்லவி வர்மா ஆய்வு செய்தார். அப்போது வாகன ஓட்டிகள் ஆய்வுக்கு தயாராகவில்லை என்றும் ஒழுங்கான ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. சிலர் ஆய்வின் போது செல்போன் பார்த்துக் கொண்டிருந்ததால் வட்டார போக்குவரத்து அலுவலர் அவர்களை கடிந்து பேசினார். வந்திருக்காங்க, யாருக்காக வந்திருக்காங்க, எதுக்காக பண்றாங்கன்னு ஒரு துளி அக்கறை கூட கிடையாது. அப்புறம் எப்படி உங்களை நம்பி ஸ்கூல் குழந்தைங்க அனுப்பிச்சு விடுறாங்க? ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்க. பின்னர் ஆபத்து காலத்தில் தீயணைப்பு இயந்திரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது உள்ளிட்ட அறிவுரைகள் வழங்கப்பட்டன. மாவட்டம் ராஜபாளையத்தில் கோயில் திருவிழா நடத்துவது தொடர்பாக இரு தரப்பினர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட காட்சிகள் தான் இவை. மலையப்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவில் திருவிழா நடத்துவது தொடர்பாக ஒரே பிரிவைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்த ஆண்டு திருவிழா நடத்த ஒரு தரப்பு அனுமதி கோரிய நிலையில் மற்றொரு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் திருவிழா நடத்துவது தொடர்பாக சனிக்கிழமை சமாதான கூட்டம் நடத்தி முடிவு செய்யலாம் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது.
இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு மது போதையில் வந்த ஒரு தரப்பினர் அங்கிருந்த மற்றொரு தரப்பினரிடம் தகராறில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இரு தரப்பினரும் கற்கள் மற்றும் கட்டைகளால் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். அங்கிருந்த மின் விளக்குகள் உடைக்கப்பட்ட நிலையில் சிலருக்கு காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் எதிர்பார்த்திருந்த கொடைக்கானல் மலர் கண்காட்சி தொடங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கி சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் கொடைக்கானலில் மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு 62வது மலர் கண்காட்சி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரையன் பூங்காவில் தொடங்கியது. சால்வியா, டெல்பீனியம், பிங்க் ஆஸ்டர், லில்லியம், ரோஜா உள்ளிட்ட பல வகை மலர்களை கொண்டு மயில், புவிசார் குறியீடு பெற்ற திண்டுக்கல் பூட்டு, மலைப்பூண்டு உள்ளிட்டவற்றின் வடிவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மலைப்பூண்டு வடிவில் உருவாக்கப்பட்டுள்ள நுழைவு வாயில் அனைவரையும் கவர்ந்தது. செஞ்ச மயில், யானை, ராபிட் இது எல்லாமே பாருங்க. அதுக்கப்புறம் காய்கறியால் செஞ்ச யானை இது எல்லாம் பார்த்தாங்க. சூப்பராக இருந்தது. எல்லாரும் வாங்க. எல்லாமே ஃப்ளவர்ஸில் பண்ணியிருக்காங்க. இப்படியும் பண்ண முடியுமான்றது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை உருவாக்குது. ரொம்பவே அழகாகவும் இருக்குது. எல்லாருமே மோஸ்டாக வந்து பார்க்க வேண்டியது. ஜூன் 1ஆம் தேதி வரை இந்த மலர் கண்காட்சி நடைபெற உள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மூதாட்டியை கொலை செய்து கொள்ளையடித்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளியை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி அருகே கடந்த 20ஆம் தேதி மாடு மேய்த்துக் கொண்டிருந்த மூதாட்டி சரஸ்வதி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அவர் அணிந்திருந்த கம்மல், மூக்குத்தி ஆகியவை திருடப்பட்டிருந்தது தெரியவந்தது. காவல்துறையினர் விசாரணையில் ஓமலூர் கட்டிக்காரனூரை சேர்ந்த நரேஷ்குமார் மூதாட்டியை கொலை செய்து நகையை கொள்ளையடித்தது தெரியவந்தது. இந்த நிலையில் நரேஷ்குமார் சங்ககிரி அருகே மலையடிவாரத்தில் பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் சங்ககிரி அருகே உள்ள மலையடிவாரத்திற்கு சென்றனர். அப்போது காவலர்களை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓட முயன்றார். இதில் உதவி ஆய்வாளர் விஜயராகவன் மற்றும் காவலர் செல்வகுமார் ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் நரேஷ்குமாரை வலது காலில் சுட்டு பிடித்தனர். நரேஷ்குமார் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவர் ஆடு மாடு மேய்க்கும் மூதாட்டிகள் மற்றும் வீட்டில் தனியாக இருக்கும் மூதாட்டிகளை குறிவைத்து கொடூரமாக தாக்கி கொள்ளையடிக்கும் வழக்கம் கொண்டவர் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி அடுத்த மாதம் இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. ரோஹித் சர்மா ஓய்வு பெற்ற நிலையில் டெஸ்ட் அணிக்கு தலைமையேற்கப் போவது யார் என்ற கேள்வி எழுந்தது. அந்த பதவிக்கு விக்கெட் கீப்பரான சுப்மன் கில், பும்ரா, ரிஷப் பந்த், KL ராகுல் ஆகியோரின் பெயர்கள் பேசப்பட்ட நிலையில் சுப்மன் கில்லுக்கு அதிக வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டது. இந்நிலையில் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்படுவதாக அறிவித்தார். We've seen some progress over the course of the last year or two with him. There's no doubt it is going to be as tough as it gets. Doing a 5-match series in England, and maybe he'll have to learn on the job a little bit. But we are very confident with what he has to offer, and that's the reason we've picked him. அடுத்த ஓரிரு ஆண்டுகளை கணக்கில் வைத்து புதிய கேப்டன்களை தேர்வு செய்வதில்லை என்றும் அகர்கர் தெரிவித்தார். துணை கேப்டனாக ரிஷப் பந்த் நியமிக்கப்படுவதாகவும் அஜித் அகர்கர் தெரிவித்தார். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் மூலம் தமிழகத்தைச் சேர்ந்த சாய் சுதர்சன் இந்திய டெஸ்ட் அணியில் அறிமுகமாக உள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடருக்கான அணியில் இளம் வீரர்கள் பலருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. IPL-இல் குஜராத் அணிக்காக ஓபனிங் பேட்ஸ்மேனாக கலக்கி வரும் தமிழகத்தைச் சேர்ந்த சாய் சுதர்சன் அணியில் இடம் பிடித்துள்ளார். ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் ஏற்கனவே களம் கண்ட சாய் சுதர்சன் டெஸ்ட் அணியில் முதன்முறையாக இடம்பெற்றுள்ளார். தொடர்ந்து நல்ல ஃபார்மில் உள்ள 11-இல் இடம்பெறுவதுடன் டெஸ்டிலும் தொடக்க வீரராக சாய் சுதர்சன் களமிறக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல தமிழகத்தைச் சேர்ந்த ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தருக்கும் அணியில் மீண்டும் இடம் கிடைத்துள்ளது. T20 போட்டிகளில் அசத்தி வரும் இந்திய வீரர் ஹர்ஷ்தீப் சிங் டெஸ்ட் அணியில் முதன்முறையாக இடம் பிடித்துள்ளார். IPL கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் லீக் போட்டியில் டெல்லி அணியை வீழ்த்தி பஞ்சாப் அணி புள்ளி பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.
10 அணிகள் பங்கேற்றுள்ள 18வது IPL கிரிக்கெட் தொடரில் குஜராத், பஞ்சாப், பெங்களூரு, மும்பை ஆகிய 4 அணிகள் இறுதிப் போட்டிக்கு முந்தைய பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்துள்ளன. இந்த நிலையில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் 66வது லீக் போட்டியில் டெல்லி அணி வலிமையான பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. பஞ்சாப் அணி 12 ஆட்டங்களில் ஆடி 8 வெற்றி 1 டிரா என 17 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 2ஆம் இடத்தில் உள்ளது. டெல்லி அணி 13 ஆட்டங்களில் விளையாடி 6 வெற்றி 1 டிரா என 13 புள்ளிகளுடன் அடுத்த சுற்று வாய்ப்பை பறிகொடுத்துள்ளது. பஞ்சாப் அணி இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெற்றால் முதலிடத்திற்கு முன்னேற முடியும் என்பதால் வெற்றி பெற அந்த அணி கடுமையாக போராட உள்ளது. அதே நேரம் தோல்வியால் துவண்டு போயுள்ள டெல்லி அணி பஞ்சாபை வீழ்த்தி இந்த சீசனை வெற்றியோடு நிறைவு செய்யும் முனைப்புடன் களமிறங்க உள்ளது. இதனால் இன்றைய போட்டியில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் உள்ளது. சென்னையில் 71,520 ரூபாயாக இருந்த ஒரு சவரன் தங்கத்தின் விலை 400 ரூபாய் அதிகரித்து 71,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 50 ரூபாய் அதிகரித்து 8,990 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 10 நாட்களில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 3,040 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. கடந்த வாரத்தில் தங்கம் விலை தொடர்ந்து சரிந்து வந்த நிலையில் மீண்டும் விலை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கலக்கமடைந்துள்ளனர். வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. 1 கிராம் வெள்ளி 111 ரூபாயாகவும் 1 கிலோ தங்கத்தின் விலை 1,11,000 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையை சேர்ந்த ஓய்வு பெற்ற பொறியாளர் ஸ்ரீராம் ராஜகோபாலன் எமிரேட்ஸ் லாட்டரியில் 230 கோடி பரிசு வென்று அசத்தியுள்ளார். சென்னையை சேர்ந்த பொறியாளர் ஸ்ரீராம் ராஜகோபாலன் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக சவுதி அரேபியாவில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். அப்போது அங்கு விற்பனையாகும் எமிரேட்ஸ் டிரா லாட்டரியை வாங்குவதை வழக்கமாக வைத்திருந்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்ற பின் சென்னை திரும்பிய நிலையில் தனது பிறந்தநாளையொட்டி கடந்த மார்ச் 16ஆம் தேதி வாங்கிய எமிரேட்ஸ் டிரா லாட்டரியில் ஸ்ரீராம் ராஜகோபாலனுக்கு ஜாக்பாட் அடித்துள்ளது. அண்மையில் நடந்த குலுக்கலில் அவருக்கு முதல் பரிசாக இந்திய மதிப்பில் சுமார் 231 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. இதுகுறித்து பேசிய ஸ்ரீராம் ராஜகோபாலன் கண்களை மூடிக்கொண்டே செல்போனில் யதார்த்தமாக தொட்ட ஒரு நம்பருக்கு லாட்டரி விழுந்துள்ளதாகவும் தனக்கு கிடைத்த பரிசு தொகையின் மூலம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீராம் ராஜகோபாலின் வாழ்க்கையும் எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கையும் மாற்றம் பெறும் என்றும் இந்த பரிசு தொகை தங்களது லாட்டரி விளையாட்டு வரலாற்றில் மிகப்பெரிய தனிநபர் வெற்றி என்றும் டைச்சே ரோஸின் தலைமை நிர்வாக அதிகாரி பால் செபாஸ்டியன் தெரிவித்துள்ளார்.